God's love is God. இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது வந்து Pucuk Paku. Pucuk Pakuங்கிறது வந்து மெலேஸ் விரும்பி சாப்பிட்ற கீரை. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஃபேர்ன் வெரைட்டியை சேர்ந்தது தான். ஃபேர்ன் லீஃப்னு சொல்லுவோம்ல, அந்த வெரைட்டியை சேர்ந்தது தான். இதில் வந்து சொதி வைக்கலாம், பெரட்டலாம். இப்போ நாம் பண்ண போகிறது சொதி வைக்க போகிறோம். இது ரைஸில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் ஒரு கட்டு வாங்கி அதை நல்லா க்ளீன் பண்ணி உப்பும் லைட்டாக மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நமக்கு அதுக்கு வந்து ஒரு சின்ன வெங்காயம் 5-6 தேவைப்படும், பூண்டு ஒரு 5 தேவைப்படும், மிளகா வந்து பச்சை மிளகா ஒன்று, சிவப்பு மிளகா ஒன்று, அதோட சொதிங்கிறதுனால தேங்காய் பால், அதோட ரைசிங்ஸ் கொஞ்சம் தேவைப்படும். இப்போ இது சொதி செய்யறதுக்கு முதல்ல நம்ம இந்த சின்ன வெங்காயத்தை பிடிச்சிக்கலாம். சொதி செய்யறதுக்கு நம்ம முதல்ல எண்ணெய் விட்டுக்கலாம். முதல்ல நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல, அதை முதல்ல போட்டு இடிச்சதை
போட்டோம் போட்டுக்கலாம். இது இல்லை ரைஸ் ஃபிஷ் அதாவது ஆங்சோலிஸ் போட்டுக்கலாம், அல்லது நெத்திலி போட்டுக்கலாம், இல்லை ஊடாங் போட்டுக்கலாம். எது வேணாலும் இந்த டயத்தில் நீங்கள் போட்டுக்கலாம். பிளாச்சான் போடுறவங்க பிளாச்சான் கூட போட்டுக்கலாம். எது வேணுமோ அதை இந்த டயத்தில் போட்டு இதோடையே சேர்த்து நல்லா வச்சுக்கணும். இதை நல்லா வறுபட்டுச்சு. இப்போ இதோட நம்ம கீரை கழுவி கழுவி வச்சுக்கோங்க. இது வந்து வெரி ஃபாஸ்ட் செய்யலாம், ரொம்ப டேஸ்டாக. இதோட நம்ம ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் பால் ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பால் ஊற்றி கொஞ்சம் லைட்டாக வேகும். இதுக்கு தேவையான உப்பு ரொம்ப ஃபாஸ்டா வெந்துடும். பாருங்க ஓரளவு வெந்துருச்சு. ரொம்ப வேக வைக்க கூடாது. இதோட ஒரு 5-6 ரைசின்ஸ், பிளாக் ரைசின்ஸ்